ஜோலார்பேட்டை அருகே பாதுகாப்பற்ற குடிசையில் வாழ்ந்து வந்த கண் பார்வையற்ற முதியவருக்கு அப்பகுதி மக்கள் இணைந்து பாதுகாப்பான குடிசை வீட்டை அமைத்து கொடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சாம்ராஜ். 85 வயதான இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வசித்து வருகிறார். இவர் கடந்த 12 ஆண்டுகளாக கண் பார்வை இல்லாமல் தவித்து வருகிறார். இவர் தனது சகோதரியின் மகனுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு மரத்தடியில் 3 அடி அளவில் சிறிய அளவிலான குடிசை அமைத்து வசித்து வந்துள்ளார். இந்த குடிசை பாதுகாப்பற்ற நிலையில் இருந்துள்ளது. இதனால் கண் பார்வை இல்லாத நிலையில் விஷப்பூச்சிகள் குடிசைக்குள் வருவது கூட தெரியாமல் தவித்து வந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து 20,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் ஷீட் கொண்ட வீட்டை அமைத்து கொடுத்துள்ளனர். அத்துடன் முதியவருக்கு தேவையான கட்டில், தலையணை, மெத்தை உள்ளிட்ட பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளனர். மேலும் உறவுகள் இல்லாத நிலையில் பார்வையும் இன்றி தவித்து வரும் முதியவருக்கு பார்வை கிடைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேர்முத்தூர் அருகே உள்ள காந்தி நகர்ல தான் ஒரு உதவி தேவை பெரியவருக்குன்னு சொல்லி நண்பருக்கு சொன்னார் கஜேந்திரன். உடனடியாக நான் நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொட்டாயில தார்பையெல்லாம் போட்டு ஓட்டையா, அதாவது அரையடி கட்டில தான் இருக்கு. பிஞ்சு போன கட்டில உட்காந்துருந்தார் தாத்தா. பார்க்கும்போது ரொம்ப மனம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ என்னுடைய நண்பர்கள் மூலியமா எல்லாருக்கும் கேட்ட உதவி செய்கிறேங்க, முன் வரேன்னு சொல்லி 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20,000 மதிக்கத்தக்க எல்லார்கிட்டையும் பணம் வசூல் செய்து நாங்கள் இன்னைக்கு இந்த வீடை எங்களை எளிமையான முறையில் கட்டி கொடுத்துருக்கோம். அவருக்கு தேவையான நல்ல சுத்தமான காற்று வரணுன்றதுக்காக ஓலையை கட்டணும். அதை சுத்தம் பேனரும் சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கட்டியிருக்கோம். அவர் பூவரச மரத்தில் அடியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் நிறைய மரக்கன்றுகள் வச்சாலும் எதிர்காலத்தில் குருவிகளுக்காக நாங்கள் மரம் வச்சுன்னு இருக்கோம். பல ஆயிரம் மரம். அது பறவைகள் மற்றும் எதிர்காலத்து சுத்தமான காற்றுக்காக வச்சுன்னு இருக்கோம். ஆனால் அந்த மரத்தடியிலே எனக்கு இந்த பெரியவர் இருந்தார். அது பாதுகாப்பாக அந்த கொடை போல இருந்தது. உண்மையிலே பெரிய விஷயமா இருந்தது.